டே 51ங்க. பயங்கரமான ஒரு பரபரப்பான நாள். ஒரு பக்கம் வந்து அந்த ஒரு முக்கோண காதல் அது ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் இல்லையா. அன்ஷிதா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா தாங்க இருக்காங்க. அது புரியாத ஆனந்தி தாங்க அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி உனக்கு வந்து என்ன நீ பொசசிவ் ஆகுறியா அப்படி இப்படின்னு ஆனந்தி வந்து ஒரு தன்னை வந்து ஒரு பெரிய இதுவா நினைச்சுக்கிறது எல்லாம் தப்பு. அவங்க அன்ஷிதாவனுடைய சொந்த வாழ்க்கையே ஆனந்திக்கெல்லாம் தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கலாமா? அந்த பொண்ணு உடஞ்சு போகுதுங்க. யாரு? அன்ஷிதா. பாவமா இருக்காது பாக்குறதுக்கு. இன்னொரு புறம் வந்து இந்த விஷாலு தர்ஷிகா, இது தயவு செஞ்சு இவங்க வந்து எத்தனை முறைடா விஷால் நீ கேப்ப, நீ வந்து இவங்க கிட்ட சொல்ல, அந்த வீட்டுல இருக்கிறதே ஒரு 18 பேர், எல்லா கேமராவும் பிடிக்குது. ஒண்ணு வந்து நீயும் சொல்ற, மறைமுகமா சொல்ற எனக்கு பிடிக்கல அப்படிங்கறத சொல்ற. அதுக்கப்புறம் போய் அந்த சமையல் பண்ணா கையில வந்து ஜில்லு வைக்கிற, ஏதோ ஒரு நட்பின் அடிப்படையில இருக்கிற. இது வந்து அந்த பொண்ணுகிட்ட கிளியரா சொல்லிடு, இது வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுல நமக்கு செட் ஆகாது, வெளியில போய் நம்ம சொல்லிக்கிறேன், அது வரையும் இது வேண்டாம். எதுக்குப்பா இது மாதிரி சுத்தம் விடுறீங்க பெண்களை? எனக்கு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு. சரி, இன்னைக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா? இன்னொரு பிரச்சனை ஒண்ணு நடந்துட்டு இருக்குங்க முத்துக்குமரனுக்கு அந்த பவுல்ல இருக்கிற அந்த சாம்பாரை வீணாக்குனது ரொம்ப பெரிய பிரச்சனையா அவர் பேசிட்டு இருக்காரு. அதையும் பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து நேத்து நம்ம குப்பையில கொட்டதான் நினைச்சோம். குப்பையில கொட்டும் போது தானே முத்துக்குமரன் வந்து ஏன் இதை கொட்டுற அப்படின்னு கேட்ட மாதிரி தான் நினைச்சோம். இன்னைக்கு பார்த்தா அது சாச்சனாட்டை கொடுத்துட்டாங்கிறாங்க. மாறி மாறி பேசுறாங்க. இப்ப அந்த சாம்பார் பவுல முத்துக்குமரன் ஏன் இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வராரு? இவனுக்கு திருட்டு கடை பிரியாணி சாப்பிட்டாங்களா, அதை போய் கேட்டிருக்கலாமே. அதை கேட்காத அதுல வந்து அருண் கேப்டனா இருந்தும் பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி கேப்டனா இருக்கும்போது பண்ணாங்க. அவங்க கேப்டனா கூட அதை அட்ரஸ் பண்ணிருக்கலாம். ஏன் அதை கேட்காத இந்த பவுலுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு? அப்படின்னா அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, மஞ்சரிக்காக முத்துக்குமரன் வந்து நிப்பா அப்படிங்கறது அவருடைய இண்டிவிஜுவல் கேமை என்ன பண்ணுதான், ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த விஷயத்த வந்து அவர் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 2வது நாள் அருண் இதுக்கு பதிலே பேசல. அப்ப குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்னு அமைதியா இருந்துட்டாரா, இல்ல இதை நம்ம பேசி பேசி பெருசாக்க வேண்டாம்னு நினைச்சாரா? ஏன்னா இன்னும் அந்த திருட்டுக்கடை பிரியாணியும் தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிறதுனால நான் இதை தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல நான் இருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பொம்மை டாஸ்க்கு முன்னாடியே மஞ்சரியும் சௌந்தர்யாவும் ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு அவ்வளவா தமிழ் புலமையும் கிடையாது, தமிழை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இப்ப நம்மள மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு வாதி தான் சௌந்தர்யா. அவங்களுக்கு வந்து மஞ்சரி வந்து அந்த பொய்யர் அப்படிங்கறது விட அவங்க மாத்தி மாத்தி சொல்றாங்கிறது கரெக்ட். அதுதான் அவங்களுக்கு புரியாத பொய்யர் அப்படின்ட்டாங்க. மஞ்சரி வந்து நேர்மையான ஒழுக்கம்லாம் சொல்லக்கூடாது, நேர்மையான ஒரு விஷயம் பேசுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அவங்க வந்து மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஆள் தான். ஆனா பொய்யர் அப்படிங்கிறதுக்கு வந்து சௌந்தர்யாவுக்கு அந்த அளவு விளக்கம்லாம் தெரியாது. அதனால அது நம்ம சௌந்தர்யாவை குற்றம் சுமத்துவது இல்ல. மஞ்சரி மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னா அவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஒரு சின்ன உதாரணமே சொல்றேனே, அவங்க வந்து அந்த பொம்மைகளை அன்ஷிதாவும் யாரு ஜாக்லின் வச்சிருக்கும் போது ஜாக்லின் கேக்குறாங்க, என்கிட்ட வந்து இப்ப மஞ்சரி சொன்னா நான் வச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. ஆனா மஞ்சரி போய் சொல்றாங்க அதை வச்சிரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன மாறுச்சுனே தெரியல, நீ மட்டும் வைக்கலனா நாளைக்கு என்னுடைய இன்னொரு கேமை பாப்ப அப்படிங்கிறாங்க. இதுவே மாத்தி மாத்தி பேசுறது தான் பொய்யர் தானே. சரி, அதுக்கப்புறம் நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த பொம்மை டாஸ்க் தொடங்குதுங்க. பொம்மை டாஸ்க்ல வந்து நம்ம வேற லெவல்ல ஒரு சம்பவம் இருக்கும்னு நினைச்சோம்னா இந்த முறை வேற மாதிரி, அதாவது ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு மாதிரி அது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். காரணம் என்னன்னா, முதல் ரவுண்ட்லயே வந்து ஒரு ஃபவுல் கேம் ஆடுறாங்க. யாரு? ரஞ்சித் அண்ட் ஜாக்லின். இதுல முக்கியமா ரஞ்சித் வந்து ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டு வச்சான் தாப்பாங்கிற ஒரு கேட்டகரியில இதுவரையும் இந்த பிக் பாஸ்ல ஆடிட்டு இருக்காரு. இதுவரையும் அவருக்கெல்லாம் எல்லாம் தெரியாதுங்கிறதெல்லாம் சத்தியமா நான் நம்பவே மாட்டேன். எல்லாம் தெரியுங்க, எல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் பாத்துருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க வந்து அது ஒரு இன்னசென்ட் முகமூடிய அணிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு மனிதர் ஒரு இன்னசென்ட் முகமூடி அணிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய முகமூடி கிழித்து அவர் வெளியேறுவாரா இல்ல இதே ஆமாஞ்சாமி போட்டு வெளியேறிடுவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து வெற்றியாளரும் கிடையாது. அவர் இந்த பிக் பாஸ்ல பங்கெடுத்ததுக்கு எந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் அவர் சம்பாதிக்கல. இங்க போட்டிருக்கிறது வேஷம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா கோவா கேங் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா இவங்க ஆரம்பத்திலே அதை உடைச்சாதான், இல்லைன்னா இவங்களுக்கு கேங்கா மாத்துவாங்க. ஆனா அந்த பசங்க 2 பேரும் யாரு, ரயானும் ஜெஃப்ரியும் இவங்க கூடயே இருக்கானுங்க. அது அப்படிதான் இருக்கும்ல, அந்த பசங்களுக்கு கொஞ்சம் அந்த பொண்ணுங்க கூட பழகிட்டா அப்படியே கூடயே இருக்கிற அந்த ஒரு நிகழ்வுல எடுத்துக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஓவரா இருக்கானுங்க, இல்ல ரொம்ப அன்பா இருக்கானுங்கன்னு வச்சுப்போமா. ஏன்னா எனக்கு இப்பதான் இண்டிவிஜுவல் கேம் ஆடி இருக்கேன், ரொம்ப நம்ம ஹாஷா விமர்சிக்க தேவையில்ல. பட் அது ரயானுடைய கேமை மிகப்பெரிய அளவு பாதிக்கும்.
ஜெஃப்ரியோட கேம் மிகப்பெரிய அளவு பாதிக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இன்னொரு புறம் வந்து இந்த அண்ணன் தங்கச்சி பாசமும் எனக்கு பிராண்டுதுங்க. இது முத்துக்குமரன் சாச்சனா அது எங்க போய் முடிய போதோ. முதல் கேம்ல வந்து ஒரு ஃபவுல் கேம் ஆகுது. அங்க வந்து தர்ஷிகா தான் தோக்குறாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து நீங்க கேங்கா ஆடுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஏன்னா முன்னாடி அந்த விளையாட்டா கோவா கேங்னு சொன்னது அது இங்க பிரதிபலிக்குது பாத்தீங்களா. ஆனா எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் வந்தாங்க. தர்ஷிகா பொம்மையை யாரும் எடுக்கலங்கிற அந்த கோவத்தை தர்ஷிகா காட்டுறாங்க. தப்பு கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவுட் ஆனதுக்கு பிறகு நீங்க வந்து உங்களுடைய ஆக்ரோஷத்தை வெளியிட்டீங்கன்னா ப்ரோமோவில் வருவீங்க, ப்ரோக்ராம்ல வருவீங்க. அது கரெக்டா ப்ரோமோலையும் வந்தாங்க. ஆனா அந்த கேமை பிக் பாஸ் ஒத்துக்கல. இது வந்து ஒரு சரியான கேம் இல்ல, இதை வந்து நாங்க என்ன பண்ண போறோம், ரீகேம் வைக்க போறோங்கிறாங்க. அதுக்கப்புறம் வழியானது பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, அடுத்து ராணோ அவுட் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்தது யார் அவுட் ஆகுவாங்கன்னா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, தீபக்குடைய பொம்மையை வந்து இவங்க வச்சிருக்காங்க. யாரு தீபக்குடைய பொம்மையை வச்சிருந்தது ஜாக்லின், மஞ்சரியின் பொம்மையை வந்து அன்ஷிதா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் பொம்மையை வந்து மஞ்சரி வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் மஞ்சரியை வந்து கபோதிபோன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சு சௌந்தர்யா பேசுனது எனக்கு உடன்பாடே இல்லை. காலையில பேசினாங்களா அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடத்துல வந்து எதுக்கு அப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் அந்த பாடி லாங்குவேஜ், அந்த நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு சொன்னது அதெல்லாம் வந்து பாக்கிறதுக்கு நல்லாவே இல்லை. கேட்டா என்னுடைய பேக்கரியை பேசிட்டீங்க அப்படி இப்படிங்கறதெல்லாம் கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருந்தது. அதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்ப பொம்மைகள் இருக்கு. ஜாக்லினும் மஞ்சரியும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. நான் வேணா போய் உன்னுடைய பொம்மையை வச்சிடறேன். ஜாக்லின் தான் கேக்குறாங்க, நீ என் பொம்மையை வெயிரு, நான் உயிரே போனாலும் உன் பொம்மையை காப்பாத்தி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. நம்பி நீ என்ன பண்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் என்ன சொல்லிடுறாருன்னா, நீங்க 3 பேர் தான் இங்க இருக்கணும், நேச்சுரல் கால்ஸ் வந்தாலும் போக கூடாது, தண்ணியும் குடிக்க கூடாது, சாப்பாடும் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. மஞ்சரியால கட்டுப்படுத்த முடியல நேச்சுரல் கால். அதனால அவங்க ஒப்பந்தத்தை போட்டு என்ன பண்ணிடுறாங்க, போய் ஜாக்லின் பொம்மையை உள்ள வச்சிடறாங்க. இப்ப அன்ஷிதா கையில மஞ்சரி பொம்மை இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் அன்ஷிதா மாஸ் காட்டினாங்க. நான் வைக்கவே மாட்டேன் அந்த அந்த பேசுனது அதெல்லாம் வந்து மஞ்சரி மேல இவ்வளவு ஒரு வெறுப்பா அன்ஷிதாவுக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்க கேம் ஆடணும். ஏன்னா அன்ஷிதா வந்து ஒரு இவங்க மஞ்சரி சொல்லிருப்பாங்க, நீங்களாம் கேமே ஆடலன்ட்டு. நான் ஆடுறேன் என்னுடைய கேமை அப்படின்ட்டு. பட் அந்த இந்த சிறுநீர் கழிக்கிறத அவங்களால 2:30 மணி வரையும் தடுக்க முடியுது, 3 மணி வரையும் தடுக்க முடியலங்க ஒரு கட்டத்துல. அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து தோல்வியை ஒத்துக்கிறாங்க. இந்த இடத்துல ஜாக் மாஸ் காட்டினாங்களா அப்படின்னா கொடுத்த வாக்குக்கு உயிரையே கொடுப்பாங்களே அந்த இடத்துல அதவங்களாம் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, இந்த டாஸ்க் இவ்வளவு உயிரை கொடுத்து விளையாடுறாங்களே எதற்காக? நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காகவா? இவங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க, அடுத்த ரவுண்டே தூக்கிடுவாங்க. இந்த ஒண்ணுமே இல்லாத இந்த ரஞ்சித் சிவாவுக்கெல்லாம் தூக்கி கொடுத்துறாதீங்கடா. வெறிச்சு சௌந்தர்யா சொன்னது போல அந்த மஞ்சரி பொம்மை உள்ள போனா அந்த டால் ஹவுஸே எரிச்சிரு வேண்டாங்க. இவங்க பொம்மைலாம் கூட உள்ள போலாயா, அந்த சிவா, ரஞ்சித், அதுக்கப்புறம் யாரு இவனுங்க பொம்மையெல்லாம் கடைசி வரையும் நீங்க வெளில இருந்தீங்கன்னா நாங்க எரிச்சு விட்டுருவோம் சொல்லிட்டேன் பாவம். ஆனா சபாஷ் அன்ஷிதா, சபாஷ் ஜாக்லின்.